இந்த படத்தை போய் பார்த்து இரிட்டேட் ஆகி தயவு செஞ்சு மக்களே நான் சொல்கிறேன். டைரக்டர் வினோத் ராஜோட டைரக்ஷன்ல கடந்த 23ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் கொட்டுக்காளி. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த படத்துல ஆக்டர் சூரியும் ஆக்டர் சானாபனும் தான் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஆக்டர் சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இந்த படத்தை பத்தி ஆக்டர் சிவகார்த்திகேயன்ல இருந்து டைரக்டர் மிஸ்கின் வரைக்கும்னு இப்படி பலரும் ரொம்ப பெருமையா பேசினதுனால மக்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு பலரும் படையெடுத்து போய் பார்க்க போயிருந்தாங்க. பட் ஒரு சில பேரை மட்டும் தான் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சே தவிர நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா ரிலீஸ் ஆன நாள்ல இருந்தே இந்த படத்துக்கு மிக்ஸ்டு டு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில வானத்தை போல சீரியல்ல சின்ராஸோட ஓனர் கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் அருண்ராஜன் இந்த படத்தை சமீபத்துல பார்த்துட்டு மனவேதனை அடைஞ்சு ரொம்பவும் கோவப்பட்டு பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. தலைவலி தாங்கலை, சீரியஸாக சொல்கிறேன். இந்த கொட்டுக்காளிங்கிற படம் சிவகார்த்திகேயன் சார் இந்த படத்துக்கா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த பேச்சு பேசுனீங்க. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு இந்த படத்தை நீங்கள் எடுத்தீங்க. சீரியஸாக சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆட்டிடியூடு, இவ்வளோ பேச்சு? மக்களே நான் சீரியஸாக சொல்கிறேன். இது ஒரு படமும் கிடையாது, டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஒரு ஷார்ட் ஃபிலிமும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. மொத்தமாக படத்துக்கு செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இருந்திருக்கும். அதுக்கு 4000 சூரிய கொடுத்துருப்பாங்க, ஒரு 1000 இந்த ஆனாபென்னு கொடுத்துருப்பாங்க. மொத்த படத்தோட செலவுமே அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரே நாளில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொவனை அடிச்சு எனக்கு இரிட்டேட் ஆகி என்னத்தை சொல்ல வந்தீங்க இந்த படத்தில்? ஏன்னோ வாழை பார்த்துட்டு அவ்வளோ 2 நாள் அப்படியே இட் வாஸ் ரைட் ஹியர், அப்படியே நம்ம கூடயே ட்ராவல் ஆகி சோல் கனெக்டிங்காக அப்படியே நம்ம இதயத்துல இருந்த ஒரு ஃபீலிங்கை இந்த படத்தை போய் பார்த்து இரிட்டேட் ஆகி தயவு செஞ்சு மக்களே நான் சொல்கிறேன், கலையை வாழ வைக்கலாம். அதுக்காக கலைங்கிற பேரில் படம் பார்க்க வந்த எல்லாரையும் லூஸ் ஆக்கி செருப்பை கைட்டி அடித்து ஓட விட்டு இந்த மாதிரி புலம்ப விடக்கூடாது. மணி என்ன ஆச்சு? மணி ஆல்மோஸ்ட் 1 மணி ஆச்சு. என்னால் தூங்க முடியல. இப்படி இவர் கொட்டுக்காளி படத்தை பத்தி கோவப்பட்டு பேசியிருக்கக்கூடிய வீடியோ தான் இப்ப வைரல் ஆகிட்டு வருது. ஸோ கொட்டுக்காளி படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.